சினிமா போல் ஒரே நாளில் நாட்டை மாற்றிவிட முடியாது என்று மதுரையில் நடிகர் வையாபுரி செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். மதுரை எஸ் காலனியில் உள்ள மகா பெரியவா கோவிலில் பார்வையற்றவர்களுக்கு இலவச அரிசி வழங்கிய பின் நடிகர் வையாபுரி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுள்ள தனது நண்பர் விஜய்க்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் த.வே.க ஆட்சியில் பிராமணர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது குறித்த விமர்சனங்களுக்கு பதிலளித்த அவர், சாதி மதம் பார்க்காமல் விஜய் முகத்திற்காகவே மக்கள் வாக்களித்துள்ளதாக குறிப்பிட்டார். அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷை மாற்ற சொல்ல யாருக்கும் அதிகாரமில்லை என்றும், சினிமா போல ஒரே நாளில் அல்லது ஒரே ராத்திரியில் நாட்டை மாற்றிவிட முடியாது, போக போகத்தான் எல்லாம் சரியாகும் என்றும் அவர் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், அதிமுகவில் தற்போது நிலவி வரும் உட்கட்சி பிரச்சினைகளை அவர்களே கூடி பேசித்தான் சுமூகமாக முடிவெடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். விஜய் தற்போது பிஸியாக இருப்பதால் விரைவில் அவரை நேரில் சந்தித்து வாழ்த்து கூற உள்ளதாகவும் நடிகர் வையாபுரி இந்த சந்திப்பின் போது தெரிவித்தார். அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே இருக்காங்க. அது என்ன காரணம் அப்படின்னு எனக்கு தெரியல. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம முதலமைச்சர் அவர்கள் எலெக்ஷனில் நிற்கும் பொழுது 234 தொகுதிக்கும் பொதுவாக எலெக்ஷன் நடக்கும் பொழுது எல்லாருமே, எல்லா கட்சியும், எந்த கட்சியாக இருக்கட்டும், ஒரு தொகுதியில் ஒரு வேட்பாளர் நிப்பாட்டினாங்கன்னா அந்த தொகுதியில் யார் பலம் ஜாஸ்தி, எந்த ஜாதி அதிகமாக இருக்குது, எந்த மதம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து, இங்கே இந்த ஜாதிக்கு ஓட்டு அதிகமாக இருக்குன்னா அந்த ஜாதிக்காரங்களை தான் அங்கே வேட்பாளர் நிப்பாட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் ஜாதி மதம் எதுவுமே பார்க்காம 234 தொகுதிகள்லையும் வேட்பாளராக நிப்பாட்டினார். அது யாருன்னு கூட தெரியாது யாருக்குமே. இடையில ஒரு மீம்ஸில் கூட பார்த்தேன், ஒரு வீட்டில் போய் கதவை தட்டி, ஐயா என்னங்கய்யா சட்டமன்ற உறுப்பினராக இருக்கீங்க, அவரை பார்க்கணும்னு இருக்காங்க. உடனே அவர் வீட்டுக்குள்ளேருந்து அவர் ஊருக்கு போயிருக்காருங்க. அப்படியா, சரி அப்படின்ட்டு போயிட்டாராம். இது காரணம் என்னென்னா, அவர் முகம் கூட தெரியாது, பேர் கூட தெரியாது. முதலமைச்சர் எப்படி எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னாரோ, அதாவது எல்லா தொகுதியிலையும் இந்த விஜய் தான் நிற்கிறேன், மதுரை வடக்கு, மதுரை கிழக்கு, மதுரை தெற்கு, மதுரை மேற்கு எல்லாமே விஜய் தான் சொன்ன மாதிரி 234 தொகுதியிலையும் அவரை பார்த்து தான், அவர் முகத்துக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஜாதி மதத்துக்காக யாரும் ஓட்டு போடல. ஸ்ரீரங்கம் தொகுதி யாருடைய தொகுதி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அம்மாவினுடைய தொகுதி. இன்றைக்கி ஸ்ரீரங்கம் எப்படி இருக்குது, மதுரை அப்படின்னா நம்ம கோவில் நகரம்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஸ்ரீரங்கமும் ஒரு ஆன்மீக பூமி தான், ஆன்மீக நகரம் தான். அந்த ஊரில் இப்போ சட்டமன்ற உறுப்பினராக ரமேஷ் அவரை கொண்டு நிப்பாட்டினாங்க. ஆனால் அவர் எந்த ஜாதி மதம்ங்கிறது உண்மையிலே யாருக்குமே தெரியாது. இப்போ 1000 அவங்க எடுத்து இதுலேருந்து அப்பயே எனக்கு தெரியும், இப்போ எனக்கு தெரியும் 1000 பேர் போடலாம். ஆனால் அவர் நிப்பாட்டும் பொழுது உண்மையிலே அவர் யாருன்னு தெரியாது. அங்கே ஓட்டு போட்டது விஜய் சாருக்காக மட்டும்தான். அவர்